வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஜிலேபி மீனுங்க. ஜிலேபி மீனை வச்சு தான் தந்தூரி செய்ய போகிறோம். அதை வாங்க தாங்க வந்திருக்கோம். இது பார்த்திங்களா, இங்கே இருக்கிறதுலே பெரிய மீனாக பார்த்து நம்ம வாங்க போகிறோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மீனோட பல்ல பாருங்களேன் எப்படி இருக்குது. ரொம்ப பெரிய சைஸுங்க இது. இதோட செவில் பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் இது ஃப்ரெஷ் மீனுங்க. கெட்டுப்போன மீனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இருக்கேன். வாயை பாருங்கள், நம்ம சாதாரண குழந்தைங்க வாய் மாதிரி இது பாருங்கள் எப்படி. அப்படியே போடு. நல்லா உப்பு போட்டு கலையணுங்க. இது பாருங்க, கலைஞ்சோம்னா இந்த வழவழப்பு தன்மைலாம் போயிடுங்க. இப்போது எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுப்புங்க. போட்டால் அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, கட்டை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நம்ம போடுறது வந்து பெரிய ஸ்பூனுங்க, அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எலுமிச்சம்பழம் பாதி பழம் சேர்த்துக்கலாங்க. அதில் சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்து மசாலாலாம் கலந்துக்கலாங்க. தண்ணி போடக்கூடாதுங்க நம்ம, ஏன்னா தந்தூரி செய்ய போகிறோம். அதனால் தண்ணி போடாமல் எண்ணெய் போட்டு தாங்க பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தளர எண்ணெய் போட்டுக்கலாங்க, ஆனால் இது போதும். பாருங்கள், போடுங்க நல்லா தேய்ங்க. தலையெல்லாம் பாருங்கள், தலையெல்லாம் கூட தேய்ச்சி விட்ருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், கண்ணு தலை எல்லாமே நம்ம காரம் வந்து உரைக்கணுங்க. மசாலா போட வச்சுங்க. அப்படியே ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டங்க. அதுக்கப்புறம் தந்தூரி பண்ணலாம்.
நெருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மீனை வச்சுக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சிக்கன் தந்தூரி பார்த்துருக்குங்க. இப்போ நம்ம ஃபிஷ் தந்தூரி பண்ணுறோம். இந்தளவுக்கு பெரிய மீனை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலே லைட்டாக ஆயில் போட்டுக்கலாங்க. இப்போ மீன் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தடவலாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே தாடை எண்ணெய் தடவணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, தந்தூரி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வந்துடுச்சு. ஜிலேபி தந்தூரி ரெடிங்க. இந்த பாருங்கள், இதாங்க ஜிலேபி தந்தூரி பண்ணியிருக்கோம். ஜிலேபி மீனை தந்தூரியாக பண்ணியிருக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு
கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.